எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் போராடுகிறோம், தொடர்ந்து போராடுகிறோம். போராடுவது நமக்கு பொழுதுபோக்கல்ல, வாழ்வதற்காகவே போராடுகிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள், நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது. போராடவில்லை என்றால் நாம் பலியாடுகளாக ஆவோம். கால்கள் கட்டப்படும், கழுத்துகள் வெட்டப்படும். அதனாலேயே நாம் போராடுகிறோம். நீண்ட காலமாக நம்முடைய மண்ணில் நம் மக்கள் தூக்கி சுமந்து வந்த துயரங்களும் துன்பங்களும் சொல்லி வடிக்க முடியாது. எப்போதுமே என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, காப்பியங்களும் கட்டுரைகளும் கவிதைகளும் கதைகளும் மைகளால் எழுதப்படுகிறது. ஆனால் வரலாறு இரத்தத்திலும் கண்ணீரிலுமே எழுதப்படுகிறது. அப்படி நம்முடைய இன மக்களின் வரலாறும் இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்டதுதான். இங்கே வேளாண்மையில் பல பிரிவுகள், நீர் வேளாண்மை, நில வேளாண்மை, மலை வேளாண்மை என்று. அது நில வேளாண்மை நெல், கரும்பு, வாழை, தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், இப்படியே கம்பு, வரகு, சோளம், திணை. கடல் வேளாண்மை உங்களுக்கு தெரியும், மீன், நண்டு, எறா, சுறா எல்லாம். மலை வேளாண்மை முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு, கிழங்கு வகைகள், தேயிலை. அந்த தேயிலையில் சாறை எடுக்கும்போது, தேநீரை எடுக்கும்போது அந்த சார் சிவப்பாக இருக்க காரணம் என் மக்கள் சிந்திய இரத்தத்தில் தான் அது விளைகிறது. அதனால் அது சிவப்பாக அந்த நீர் இருக்கிறது. என் மக்களின் இரத்தத்தில் சிவந்தது தான் அந்த சிவப்பு. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மலையகத்தில் நம் மக்கள் வெள்ளைக்காரர் காலத்திலே தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கே பன்னெடுங்களாக காலமாக வாழ்ந்து வந்தார்கள். சிங்களர்கள் நமக்கு குடியுரிமை தராமல் பல லட்சக்கணக்கான மக்களை நாடற்றவர்களாக்கி சிறிமாவோ பண்டாரநாயக்கர் லால்புரி சாஸ்திரி ஒப்பந்தத்திலே இரவோடு இரவாக கொண்டு வந்து இந்த நிலத்திலே இறக்கிவிட்டு போனார்கள். அங்கே செய்த அதே தேயிலை தோட்ட தொழிலை இங்கே வந்து செய்ய தொடங்கினோம். ஆனால் வேலைக்கும் வருவாய்க்கும் உறுதியற்ற நிலையில் இன்னும் நமது மக்கள் வாடி வதங்கிக் கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், இந்த நிலத்தில் நடந்த எண்ணற்ற போராட்டங்களுக்கு உங்களோடு ஒருவனாக உங்கள் மகன், உங்களுடன் பிறந்தவன் என்று போராடி இருக்கிறேன் என்பது உங்கள் நினைவில் இருக்கும். இங்கே நாடெங்கிலும் இருக்கிற கணக்கில்லாத, கணக்கிட முடியாத பிரச்சனைகள், அடிப்படை மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைன்னு இருக்கிறது. அதை கூட நிறைவேற்ற தராத அரசைத்தான் 60 ஆண்டுகளாக நாம் நிறுவிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதது அடிப்படை? ஒரு மனிதனுக்கு உணவு, உடை,
உறைவிடம், உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க இடம், வாழ்விடம். இது மூன்றும் அடிப்படை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது மூன்றையும் ஒரு அரசு கொடுக்க தவறிட்டால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் மாறும் என்று திரு குன்றக்குடி அடிகளார் என்கிற பெருந்தகை நமக்கு சொல்கிறார். ஆனால் இந்த அடிப்படையை நிறைவேற்றவில்லை. அதற்கு மேம்பட்ட வாழ்வு கல்வி. கல்விதான் சமூகத்தை ஒழுங்குபடுத்தும், மேம்படுத்தும், சீர்படுத்தும். கல்விதான் அனைத்தும். கல்வியிலிருந்துதான் எல்லாமே தொடங்குது. அப்ப ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம் தான், கல்வி செல்வம் தான். அதை தனிப்பெரும் முதலாளிகளின் லாப குவியலுக்கான தொழிலாக மாற்றியது இந்த அரசுகள். இவர்கள் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை உலக வர்த்தக அமைப்பில் WTO என்ற வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இவர்கள் கையெழுத்திட்டு கடன் பெற்றதிலே என் அன்பு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, எது எது சேவை? கல்வி. எது எது சேவை? உயிரை காக்கும் மருத்துவம். எது எது சேவை? உலக உயிர்களின் உயிர் பாலாக இருக்கிற நீர். எது சேவை? மின் உற்பத்தி, பகிர்ந்தளிப்பு. பிறகு எது? சாலை போடுதல், பராமரித்தல், தரமான போக்குவரத்து நடத்துதல், சேவை. ஆனால் இதையெல்லாம் அந்த வர்த்தக அமைப்பிற்கு இவர்கள் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கைக்கு, இவர்கள் பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். இதிலே உலகம் சந்தையாகிறது. தனிப்பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக ஒவ்வொரு நாடும் ஆகிறது. நிலமும் வளமும் பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாறுகிறது. தாராளமயம், யாரும் வரலாம், எவ்வளவு வேணாலும் நீரை எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் மனித உழைப்பை சுரண்டலாம், எவ்வளவு வேணாலும் மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். தாராளமயம், தடையற்ற சந்தை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வாழ்கிற மக்களும் சந்தை பண்டம்தான். உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை வாங்கி நுகர்கிற மந்தைகளாக மக்கள் ஆக்கப்படுவார்கள், ஆக்கப்பட்டு விட்டார்கள். அதுதான். நீ கையில் வைத்திருக்கிற அலைபேசி உன்னது இல்லை, உன்னது இல்லை. சாம்சங் சைனாவோடது, ஐபோன் அமெரிக்காவோடது. அதில் இருக்கிற அட்டை அது உன்னோடது இல்லை, சிம் கார்டு உன்னோடது இல்லை, பெரும் முதலாளிகளோடது. நீ மூச்சு விடுவதை கூட அவன் கவனித்துக் கொண்டிருப்பான். எந்த தனி மனித நகர்வும் சுதந்திரமும் கிடையாது. தனி மனிதனுக்கு சுதந்திரம் என்பதே கிடையாது என்று நாட்டின் உயர்ந்த நீதியில் போய் சொல்லுகிறார். உயர்ந்த நீதி சொல்லுது, தனித்தனி மனிதனுக்கான சுதந்திரம் தான் ஒட்டுமொத்த நாட்டுக்கான சுதந்திரம் என்று தெரியாத பைத்தியங்களிடம் நாட்டை அதிகாரத்தை கொடுத்து விட்டு இவன் சொல்லுவான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து சுதந்திரமா. கருத்து எங்க இருக்கு? கருத்து சொன்னா கழுத்தை நெரிப்பான். இது சுதந்திரம். இப்படி ஒரு வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் நாம் நிற்பதால் கூட்டாண்மை நிறுவனங்கள், அதாவது கூட்டிணைவு நிறுவனங்கள், ஆங்கிலத்தில் கார்பரேட் என்று சொல்றமே, அவர்களுடைய வேட்டைக்காடாக இருக்கிறது. இதில்தான் என் மக்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். இதை தகர்க்க உங்கள் மகன் நினைக்கிறேன். அப்ப என்ன பொருளாதார கொள்கையை முன்னெடுப்பாய் சீமான்? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கிறேன். அதை எப்படி கொண்டு போறேன் என்பதை இவ்விடத்தில் இல்லை, கீழே பல தொகுதிகளில் இரவிலே கூட்டத்திலே காணொளி காட்சிகளாக உங்கள் மகன் போட்டு காட்டுகிறேன். காரணம், காகிதத்தில் கொடுத்தேன் என் கனவை. படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை, வாசிக்கிற பழக்கம் இல்லை, தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறைகள் உருவாகிவிட்டது. அதனால் நீங்கள் படம் பார்த்து பழக்கப்பட்ட பரம்பரை. படத்தில் நடிப்பவனுக்குத்தான் நாட்டை ஆள தகுதி இருக்கிறது என்று நம்புகிற ஒரு கூட்டம். அதனால் நான் உங்கள் மகன் இப்போது படம் போட்டு காட்டுகிறேன். தற்சார்பு என்றால் என்ன, பசுமை என்றால் என்ன, அதில் தாய்மை பொருளாதாரம் என்றால் என்ன என்று உங்கள் மகன் காட்டுகிறேன். விவசாயத்தை, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரம் பசுமை பொருளாதாரம். தற்சார்பு, கையேந்தாமல் இலவசத்திற்கு 1500க்கு வேட்டி சேலைக்கு எண்ணெய்க்கு பருப்புக்கு கையேந்தாமல் வேலை, உழைப்பு,
வருவாய், வாழ்க்கை. இதுதான் தற்சார்பு. நீ குன்னூரில் இருக்கிறியா, கொதக்கானில் இருக்கிறியா, உதகையில் இருக்கிறியா, நீலகிரியில் இருக்கிறியா, உன் வாழ்விடத்திலேயே உன் உடன் பிறந்தவன் உன் மகன் உனக்கு அரசு வேலையை தந்து விடுவேன். தேயிலை ஆலைகளை தமிழ் தேசிய அரசு, தமிழ்நாட்டு அரசு தன்மைப்படுத்தும். அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் அரசு வேலையை உறுதிப்படுத்தும். நீ 22 ரூபாய் 50 காசு உனக்கு வருது பச்சை தேயிலை. நீ 12 ரூபா 15 காசுக்கு தான் உனக்கு விலை வருது. உன் மகன் ஆட்சியிலே 25 ரூபாய் 1 கிலோ தேயிலை எடுக்கப்படும். நீ அந்த 25 ரூபாயா 30 ரூபாயா 20 ரூபாயா என்பதை தீர்மானிப்பது நீதான். எப்படி? வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு, ஆய்வு அறிவு சபை அங்கே போடப்படும். அதிலே குன்னூர் என்றால் குன்னூரில் இருந்து தேயிலை மற்ற பயிரினங்கள் முட்டைக்கோசு கிழங்கு விளைய வைக்கிற அந்த வேளாண்குடி மக்களில் 2 பேர் உறுப்பினர். உதகை என்றால் அங்கிருந்து 2-3 பேர். அங்கே நீலகிரி என்றால் அங்கிருந்து ஒவ்வொரு நெல் விவசாயி, கரும்பு விவசாயி, பருத்தி விவசாயி, தென்னை விவசாயி, பனை விவசாயி, கிழங்கு விவசாயி எல்லாரிடம் இருந்து 2-3 பேர் பிரதிநிதிகளாக முதன்மையாளர்களாக வந்து அமைச்சவைக்கு கீழே ஒரு குழு நியமிக்கப்படும். அவர்கள் அந்த அரசவை உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த காலத்தில் ஒவ்வொரு பருவநிலைக்கும் தேயிலை கிலோ இவ்வளவுக்கு விற்கலாம் என்பதை அவர்கள் பரிந்துரைப்பார்கள். அரசு அதை செயல்படுத்தும். அதனால் விலையை நீயே தீர்மானிப்பாய். அதனால் இழப்பு என்பதும் நஷ்டம் என்பதும் இனி உன் வாழ்நாளில் இருக்காது. ஏன் இதை சொல்கிறேன்? நீ பட்ட துயரத்தை, நீ அனுபவித்த வேதனையை, நீ வடித்த கண்ணீரை உன் அருகில் இருந்து பார்த்த மகன் என்பதால் இந்த உறுதியை தருகிறேன். இவன் உன்னை ஏமாற்ற நினைக்கிறான். நான் இந்த நிலையில் இருந்து அதை மாற்ற நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே படுகாசு இன மக்கள், நம் சொந்தங்கள், எங்களை பிசியில இருந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து எஸ்டிக்கு பழங்குடி மக்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது கொட்டுகிற மலையிலே இதே உதகையில் வந்து மக்களோடு மக்களாக நின்று போராடிய மகன் நான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் மறந்திருக்க முடியாது. உங்களுக்கு உணர்த்த நான் நினைப்பது, மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதைத்தான் உங்கள் மகன் செய்து கொண்டிருக்கிறேன். நீ மறந்து விடுகிறாய். இத்தனை பிரச்சனைகளையும் தந்தவர்கள் யார்? மனுக்களோடும் கவலை தோய்ந்த முகத்தோடும் கண்ணீர் நிறைந்த வெளிகளோடும் காத்து நிற்கிறாயே, முறையிடுகிறாயே, கலங்குகிறாயே, கதறுகிறாயே. இத்தனை பிரச்சனைகளையும் நமக்குள் தந்தவர்கள் யார்? இதை நீ எண்ணி பார்க்கணும். இத்தனை ஆண்டுகளாக வென்றவர்கள், அதிகாரத்திற்கு சென்றவர்கள், நம்மை ஆண்டவர்கள், அவர்கள்தான் இத்தனை பிரச்சனைகளையும் பிரசவித்தவர்கள். நமக்கு இந்த துயர துன்பத்தை, இந்த போராட்டங்களை, இந்த பிரச்சனைகளை கையளித்தவர்கள் அவர்கள்தான். யார் போராடவில்லை? தேயிலை தோட்ட தொழிலாளி மட்டும்தானா? இல்லை பழங்குடி மக்களை எங்கள் ஆக்குங்கள் என்று படுகாசு மக்கள் தானா? சாதிவாரி கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு என்று எல்லோரும் போராடுகிறார்கள். அதிலே படுகாசு மக்களும் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள். கல்வி கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வியை கொடுப்பது அரசின் கடன். அது கடன் வாங்கி ஒரு மாணவனை, அறிவி பசி அதைக்கு நிறைவேற்றாமல் அறிவை தேடும் ஒரு இளைஞனுக்கு, இந்த நாட்டில் பிறந்த ஒரு மகனுக்கு கல்வியை கொடுப்பதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? ஒரு நாட்டை அறிவு சமூகமாக ஆக்கிறதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? என்ன சொந்தங்களே, என்னவாக இருக்க முடியும்? என்னவாக இருக்க முடியும்? ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்கிறது என்கிறான். உன்னுடைய வகுப்பறை வகுப்பறையாக, அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறதை நீ அறிய வேண்டும். ஒரு மாணவனை கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைக்கிற அரசை நீ எப்படி தேர்வு செய்கிறாய்? எப்படி தேர்வு செய்கிறாய்?
கல்வி கடன் வாங்கி படிப்பான், அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்வான். அந்த தள்ளுபடி செய்யறது இழக்கிற பணத்தை வைத்து கல்வியின் தரத்தை உயர்த்த முடியுமா, முடியாதா? இதான் கேள்வி. ஒரு தனி முதலாளி தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் கொடுத்து விடுவான் என்றால் அரசு அந்த முதலாளி ஒற்றை முதலாளியிடம் தோற்று போகிறதா? என் மக்களின் வாக்கு மதிப்பற்றதா? என் மக்களின் நம்பிக்கை ஏமாற்றப்படுகிறதா? எப்படி? என் மக்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றப்படுகிறதா? இதான கேள்வி. எத்தனை கேள்வியை உங்கள் முன்னிருந்து உங்கள் மகன் உங்களுக்காக ஆட்சி அதிகாரத்தை பார்த்து எழுப்புகிறேன். யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்திலே? மாணவர்கள், படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில் நின்று ஊதிய உயர்வுக்கு பிறந்த என் தங்கச்சிக்கு அவருக்கு தகுதி இருந்து வாத்தியார் வேலை கிடைக்கல. அப்புறம் பிடி வாத்தியார வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. எவன் வந்துட்டே கெஞ்சி பார்த்தேன். சரி கொஞ்ச நாள் இரு, அண்ணன் வந்து நமக்கு என்ன எல்லா வேலையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம், வாத்தியாரை தான் வேலை செய்யலாமா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு அரசு வேலை தாரேன்னு நிறுத்தி வச்சுருக்கேன். எவ்வளோ முயற்சி பண்ணேன். இது என்ன நம்ம சொல்லி எவன் கேட்பான்? அது என்ன பிரச்சனையாக இருக்குது? அப்போது வாத்தியார் வீதியில் நிற்கிறான், உயிரை காக்கும் மருத்துவ வீதியில் நிற்கிறான், உலகத்துக்கு சோறு போடுற விவசாய வீதியில் நிற்கிறான், போக்குவரத்து தொழிலாளர் வீதியில் நிற்கிறான், எல்லாரும் வீதியில் நின்ட்டான். துப்புரவு பணியாளர், மகளிர் சுய உதவிக்குழு எல்லாரும் வீதியில் நின்ட்டான். எல்லாரும் போராடுகிறார்கள். இதை உங்களுக்கு முன்பு உங்கள் மகன் எழுப்புகிற கேள்வி. இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்களை தந்தவர்கள் ஒரு பக்கம் தேர்தலிலே நிற்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களோடு நின்ற மகன், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்காகவே வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம். இதுல எந்த பக்கத்திலே என் மக்கள் நிற்க போகிறார்கள்? இதுதான் இந்த தேர்தல். புரியுதுன்னு நினைக்கிறேன். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, இது எங்க கோட்பாடு. பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு, இது எங்க கோட்பாடு. பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்கை செலுத்துவாயானால் நீ ஜனநாயக துரோகி. நீ ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு பணநாயகத்தை வளர்க்கிறாய். கேடுகட்ட பணநாயகத்தை வளர்க்கிறாய். நீ முதலாளிகளுக்கான அதிகாரத்தை நிறுவ உன் வாக்கை செலுத்துகிறாய். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தேயிலை தொழிலாளி, வேளாண் மக்கள், மீனவர்கள், எந்த பாட்டாளி வர்க்கத்திற்கும் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் இருக்காது. அரசியல் இருக்க விளங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே போர், மாண்புமிக்க ஜனநாயகம் உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம், கேடுகட்ட பணநாயகம் இந்த பக்கம். ஒருத்தர் 2000 குடும்ப தலைவிக்கு, ஒருத்தர் 2000, புதுசா வந்த 2500. புரியுதா? நாங்க 2000 கிடையாது, 2000 கிடையாது, ஒன்னும் கிடையாதுப்பா. அப்ப என்ன பண்ணுவ? உனக்கு வேலை தருவேன், நீ 2000 இல்ல 5000 கூட சம்பாரிச்சு கொள்ற வாய்ப்பை தருவேன். அந்த காசை வச்சு வாழ்கிற ஒரு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை தருவேன். அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் கால்களையே நம்பி நீ நடக்கிற ஒரு நிலை. அடுத்தவன் தோல்ல ஏறி பயணிக்கிறது இல்லை. அடுத்தவன் கால்களை நம்பி உன் பயணத்தை செய்கிற முறையை நான் தரமாட்டேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த பக்கம் நிற்க போற? நான் தரமாட்டேன். இலவசம், அது ஏமாற்று. மக்களின் ஆசையை தூண்டி இலவசம் பேசி அவனை மயக்கி அவனுடைய வாக்கை பறிக்கிறது. என் தம்பி சீமான் சொன்னான்ல, 10 லட்சம் கோடி, அவன் 10 லட்சம் 10 லட்சம்ங்கிறான். 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி. நம்ம ஐயா மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காப்ல. எப்போ? 5 ஆண்டுகள, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, 1,10,000 கோடி வாங்கியிருக்காப்ல. இப்போ இந்த பணத்தை வைத்து நிறைவேற்றிய திட்டம் என்ன? எந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? இல்ல கல்வி தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? மருத்துவத்தின் தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? 18,500 கோடியிலிருந்து 19,500 கோடி, 20,000 கோடி, 22,500 கோடி, இப்ப அப்படியே வளர்ந்து வருது. இப்போ 2025 22,500 கோடி ஆண்டு ஒன்றுக்கு மருத்துவத்துக்கு ஒதுக்குறாங்க. அப்போ பணம் அப்படியே உயர்ந்து கொண்டே வருது, மருத்துவ தரம் உயர்ந்து கொண்டே வருதா என்ற கேள்வியை
இந்த நிலத்தை எவனும் எழுப்ப மாட்டான், உன் மகனை தவிர. ஏன்? உன்னுடைய குரல் தான் என் குரல். அவ்வளவு பிரச்சனை நீ எனக்கு கொடுத்துட்டதுனால பார், தொண்டை நெசுங்குது பார். எவ்வளவு பிரச்சனை எடுத்து பேசுறது. 10 நாள் தான் கடந்திருக்கேன், இன்னும் 20 நாள் இருக்கு. எனக்கு இது அவசியம் இல்லை உனக்கு முன்னாடி இருந்து கத்தணும்னு. ஏன்? எனக்கு நீ ஓட்ட போட்ட 36 லட்சம் 8.22 8 விழுக்காடு வாக்கு, 6 புள்ளி கா வச்சிருக்கவனுக்கு கோடிக்கணக்கா பேரமும் சீட்டும் பேசுறான். எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நீ வச்சு பார்க்கணும். எப்படி பேசியிருப்பான்? காதலையே தேனை ஊற்றுவான், லிட்டரா 1000 கோடி பேச 2000 இல்லை 3000 காதலையே ஊத்துறத ஒரு சொட்டை இந்த நாக்கில் தொட்டு வைங்களேன்னு போயிட்டாங்க. புரியுது நினைக்கிறேன் உனக்கு. எத்தனை எத்தனை ஆசை கட்டியிருப்பான், எவ்வளவு பதவி ஆசை, எவ்வளவு பணத்தாசை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேண்டியது பதவி அல்ல, என் மக்களுக்கான உதவி. பணமா இனமா நிற்கும் போது நான் வந்தது பணத்திற்காக அல்ல, நான் பிறந்த மாண்புமிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக. ஏன்? ஏன்? அப்படி நின்றவனின் மகன், அப்படி நின்றவர்களின் வாரிசு, கனவுகளை தந்துவிட்டு சென்றவர்களின் பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் காசை தரவில்லை, ஆகப்பெரிய கனவை சுமந்து வருகிறோம். நாங்கள் கோடிகளை கொட்டவில்லை, உங்களுக்கு உயர்ந்த கொள்கையை கொண்டு வந்து நிற்கிறோம். ஏற்பதும் நிராகரிப்பதும் ஆதரிப்பதும் அரவணைப்பதும் உங்கள் கையில். ஓட்டு போடுவதும் போடாமல் போவதும் உங்கள் முடிவு. எது சரி எது தவறு அதை ஆய்ந்தறிந்து செய்யணும். அதான் அறிவு சமூகத்துக்கு அழகு. கற்றறிந்த சான்றோருக்கு பெருமை. அதுதான் ஒரு அறிவாளி என்றால், புத்திசாலி என்றால் அவன் சரியா செய்வான் எதையும். நீயே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா நல்ல பையன், பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு, சாப்பிட போனா நல்ல சாப்பாடு, சட்டை எடுக்க போனா நல்ல சட்டை, நகை வாங்க போனா நல்ல நகை, தரமான நகை, கலப்படமில்லாத நகை, எல்லாத்தையும் தரம் பார்க்கிற நீ, எல்லாத்தையும் சரியானதை தேர்வு செய்கிற நீ, எல்லாத்திலையும் நல்லதை தேடுற நீ, நாட்டை ஆளுகிறத மட்டும் நாய் நரி நாதாரி பைய தருதல பயிலா தேர்வு செய்ய. ஏன்? தலைவனை எப்போது நீ தேர்வு செய்வாய்? எப்போது? அரசியல்வாதி அடுத்த தேர்தலை தான் சிந்திப்பான், தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவன் கல்வியில் தான் தொடங்குவான். பசியற்ற சமூகம் படைக்க துடிப்பான். மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி தரமான மருத்துவத்தை என் மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று துடிப்பான். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பதற்கு அனுமதி இல்லை. அது உலகில் வாழ்கிற பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் தாய்ப்பால், உயிர்ப்பால். அது விற்பனை பண்டம் அல்ல. தடை. தூய நீரை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க செய்வதும் என் குடிகளுக்கு தூய நீரை கிடைக்க செய்வதும் தான் அரசின் பணி என்று எண்ணுவான். கல்வியை கொடுப்பான், கல்விக்கேற்ற வேலையை கொடுப்பான், அதற்கேற்ற சம்பளத்தை கொடுப்பான், அதை வைத்து வாழ்கிற பெருமை மிக்க வாழ்க்கையை கொடுப்பான். இந்த கனவு எவனுக்கு இருக்கிறது என்று வார். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எவன் கொடுப்பான் என்று வார். எப்படியே படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுப்ப? தேயிலை தோட்டத்தில் தேயிலை மறுத்துறதுக்கு நாட்டினோட எஜுகேஷன் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. ஆனால் எத்தனை நான் படித்திருக்கேன்னு எண்ணி வைக்க எஜுகேஷன் தேவைப்படுது, படிப்பு தேவைப்படுது. ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் இருவருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன். கணக்கில்லாத வேலை உனக்கு தர்றேன். உதகை முழுமைக்கு மாட்டு பண்ண போடுறேன், ஆட்டு பண்ண போடுறேன். மாட்டிலிருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகளை பிரித்து 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 உன் வாழ்விடத்திலே அரசு பணி. 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிது ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு. ஆனால் 3 லட்சம் கோடி பால் மதிப்பிற்கு சந்தை இருக்கு. நீ சாராயத்தை விற்று உன்னை சாகடிக்கவா, உயிரை எடுக்கவா, பாலை விற்று உயிரை கொடுக்கவா, எந்த பக்கம் நிற்க போறாய் என்பதை நீ முடிவு செய். எந்த பக்கம் நிற்க போகிறாய்? 3 பேர் இப்படி திரிசூலமா வாரான். நான் என் பாட்டனுடைய வேலை தூக்கி வேலாயுதமா வாரேன். அவன் 3 ஆயுதம் இல்லை 30 ஆயுதம் இருந்தாலும் ஒரே வேலை குறுக்க நிறுத்தி தடுப்பான். உன் மகன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. பேசுறதுக்கு 10-12 வயசுல தான் என்ன ஆரம்பித்தேன். ஆனால் எப்படி சண்டை கற்றுக்கிற, சண்டை செய்யறதுன்னு 5 வயசுல இருந்தா ஆரம்பித்தேன்.
புரியுதுன்னு நினைக்கிறேன். சண்டை சண்டை எப்படி போடுறதுங்கிறத கற்றுக்கிட்டதுக்கு பிறகுதான் பேசுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். இந்த திமிரு எங்கேருந்து வந்ததுங்கிறா? எதுக்கும் பயப்படாத திமிரு பிறவிக்கணும். என் பரம்பரை வீரம், என் மண் பரம்பரை வீரம், என் முன்னோர்களின் மொத்த வீரத்தையும் மொத்த அறிவையும் ஒத்த மகனா என் தலைவன் பிரபாகரன் சுமந்து நின்றான். அவனுடைய கனவெல்லாம் தூக்கி நின்னான். அவன் மகனுக்கு எனக்கு எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக வச்சுட்டு போடா அப்படின்னு இறக்கிட்டான். இப்போ நான் மொத்தமாக சுமக்க முடியாமல் என் பிள்ளைகளுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ பிரித்து பிரித்து கொடுக்குறேன். தூக்கி ஆடுறா அப்படின்னு ஒன்றுந்தவர் என்னை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா உன் பிரச்சனைக்கு தீர்வு உன் மகன்கையில் தான் இருக்கு, ஒருத்தண்டே இல்லை. என்ன பிரச்சனையை தந்தவன் எப்படா தீர்ப்பேன்? எப்படி தீர்ப்பேன்? அதனால பன்னெடுங்காலமாக நீ சுமந்திருக்கிற பசியை போக்க வந்த உணவு உன் மகன்தான். பிடிச்சுக்க, என்னை கெட்டியா பிடிச்சுக்க. தேயிலை தோட்டமா வேலை, பால் பண்ணையா வேலை, நீ தயாரிக்கிற கிழங்கு விளைவிக்கிறியா, உரிய விலையை கொடுத்தா அரசே கொள்முதல் செய்யும். இந்த நிலத்தில் விளையிற அங்காடிக்கு பேரு குறிஞ்சி அங்காடி என்று யார் வைப்பா? அரசே வச்சிடும். அப்ப ஊட்டி கொடைக்கானல்ல கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்லாம் விளையுது, அதனால அங்கே விலை குறைவு. விளையாத ராமநாதபுரம் ஜீவங்க அந்த பகுதியில் விலை அதிகம். அது கிடையாது. நாடங்களும் சேலமாக இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் ஒரே விலை தான். யார் முடிவு பண்ணுவா? விவசாயி. இந்த வாட்டி கேரட்டு கிலோ 50 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு அவங்க பரிந்துரை சொன்னேன். வேளாண் துறை அமைச்சர் கையெழுத்து போட்டு செயல்படுத்திடுவாப்புல. கரும்பு ஒரு தட்டை 20 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னா அதுதான் வேளாண் குடிமகனுக்கு இழப்பை ஏற்படுத்தாதுன்னு பரிந்துரைச்சா அரசு கையெழுத்திட்டு செயல்படுத்திடும். அப்போ ஏன் இதை மகன் செய்கிறேன்னு பாரு. ஒரு வேளாண் குடிமகன் ஏழையா இருந்தா அந்த நாடு ஏழையா தான் கணக்கிடப்படும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வளர்கிறான் என்றால் அந்த நாடு வளர்கிறது, பசியற்ற சமூகமாக அங்கே அந்த நாடு இருக்குது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு என்று பொருள். பசி பஞ்சம் நிறைந்த நாடு என்று பொருள். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வேளாண் குடிமகன் வேளாண் கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று அரசு சொல்லுது. உன் மகன் கேட்கிற, ஏன் வேளாண் குடிமகன் விவசாயி கடனாளி ஆகிறான்? இந்த கேள்விதான் நீங்க எல்லாரும் எழுப்பாக்கணும். ஏன் கடனாளி ஆகிறான்? உங்களுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன். சாராயம் காய்ச்சி விற்கிறான்ல, டாஸ்மார்க் சரக்கு, அவன் பல லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபரா இருக்கான். சிகரெட்டு உன் உயிரை கெடுக்கும், அதை விற்கிறவன் கடனாளி ஆகல. பான்பராக்கு உனக்கு புற்றுநோய் வர வச்சு கொல்லும், அவன் கோடீஸ்வரனா இருக்கான், செல்வந்தனா இருக்கான், அவன் கடனாளி ஆகல. இந்த சுருட்டு புயல அவன் ஆகல. சிறக்கிற பிளேட்டு கத்தி செய்யறான்ல, பிளேட்டு கத்தி, அவன் கடனாளியால. அவனும் குண்டூசி தயாரிக்கிறான்ல, அவனும் காரு செருப்பு எல்லாரும் பணக்காரனா இருக்கான், கடனாளி ஆகல. ஏன்? அவன் தயாரிக்கிற பொருளுக்கு விலைய அவனே முடிவு செய்யறான். ஆனா விவசாயி விளைய வைக்கிற தேயிலைக்கோ அல்லது கிழங்குக்கோ கேரட்டுக்கோ முள்ளங்கிக்கோ தக்காளிக்கோ கத்தரிக்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ கரும்புக்கோ வாழைக்கோ தென்னைக்கோ அவன் விலையை தீர்மானிக்க முடியல. இதனால் விவசாயி இழப்பை சந்திக்கிறான், அவன் ஏழையாகிறான், கடனாளி ஆகிறான், வாழ முடியாது சாகிறான். உலகத்தில் ஒரே ஒரு இடத்தில் உன் மகன் இடைத்தரகர் என்ற நிலையை இல்லாது ஒழித்து உழைப்பாளி வேளாண் குடிமகனுக்கும் அரசும் நேரடி சந்தை. எது யார் தீர்மானிப்பா? வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற அறிவுசார் ஆய்வு அவை இருக்கே, அது சொல்லும். என்ன சொல்லும்? இந்த ஆண்டு விளைச்சல் இப்படி இருக்குது, இவ்வளவுதான் கிடைச்சிருக்குது. அப்ப நாடங்களும் பரவலா நம்ம மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கணும்னா இவ்வளவு விலையை வச்சு நம்ம கொடுத்துடலாம் சொல்லிட்டா, பரிந்துரைச்சிட்டா செயல்படுத்திடும். இப்போ வேளாண்மை பெருவெள்ளத்தில் சேதம் ஆயிருச்சு. இழப்பீடு அரசா குத்துமதிப்பு அறிவிப்பதில்லை. அந்த வேளாண் குடிமக்கள் நியாயமாக ஆய்வு செய்து ஒரு ஏக்கருக்கு 25,000 கொடுக்கலாம் அல்லது 1,00,000 கொடுக்கலாம் என்று பரிந்துரைத்தால் அதை அரசு அப்படியே செயல்படுத்தும். எந்த வேளாண் குடிமகளையும் இழப்பையோ வறுமையோ சந்திக்க விடாது. ஏன்? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். பாரதி பாடுறான், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்.
சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறார். உலகத்தில் எத்தொழிலும் இருக்கலாம், உழவுதான் தலையாயது என்கிறார். உழவு என்பது தொழில் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறை, எங்கள் கலாச்சாரம், எங்கள் பண்பாடு. அதனாலே உழவர் குடிமகன் உயர்ந்தான், சிறந்தான், வாழ்ந்தான் என்ற வரலாற்றை உன் மகன் இந்த நிலத்திலே கொண்டு வருவேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கே வேலை இல்லாத நிலையை நான் உருவாக்குவேன். நீ கவலையே படாத. நம்ம கிராமத்தை அதை ஆக்கிரமிச்சிட்டான், எல்லையை ஆரம்பிச்சிட்டான்ங்கிற அந்த தொல்லையை உன் மகன் வந்தால் இருக்காது. நான் வந்தவன அவன் இடத்த விட்டு அவன் நகரானா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் தான் பல முறை சொல்கிறேனே, அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உன் பிள்ளை உட்கார வை, என் மீனவனை கடலில் தொட்டான்னா அடுத்த நாள் கையெழுத்து போட்டு கீழே இந்த பதவிக்கு நாட் ஃபிட்டுன்னு நான் இறங்கிறேன் தொட சொல்லு பார்ப்போம். அவனுக்கு தெரியுமாடா உட்காரவன் யார் மகன்னு, அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி உன்னை ஏமாத்துறதுனா எனக்கு ரொம்ப பெருசு இல்லை. உன்னை ஏமாத்துறது எளிது, மக்களை ஏமாத்துவது எளிது. மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது மிக மிக கடினம்னு மார்க் ட்வைன் ஒரு அறிஞன் சொல்கிறான். உன்னை ஏமாத்துறது எனக்கு ரொம்ப எரிது. அவர் என்ன இதா, அவர் என்ன ஃப்ரிட்ஜா கொடுக்குறாப்புல, இவர் ஐயா டோக்கன் 8000 கொடுக்குறாப்புல, நான் வீட்டுக்கு கூட ஒரு ஹெலிகாப்டர் தாரேன், அதுக்கு பறந்து போகிறதுக்கு எரிபொருளும் தாரேன், அப்புறம் நிறுத்துறதுக்கு மொட்டை மாடியிலே ஒரு இடம் தாரேன், பெண்களுக்கு 1000 கொடுக்குறாங்க, தாலிக்கு ஒரு தங்கமா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தாரேன், அதுக்கு கல்யாண பெண்ணா ஒரு கிலோ வைரம் தாரேன். கேட்க எப்படி இருக்கு, நீ கைதட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அவன் சொல்லும்போது ஏன்டா நீ சிரிக்கல, எப்படா டேய் ஏன்டா என்னடா ஆச்சு உங்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டு போயிட்டீங்களாடா. டேய் ஃப்ரிட்ஜை கொடுப்பாருடா ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்ம ஐயா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னடா வைப்பா சொல்கிறா, இந்த என் தங்கச்சி எல்லாம் இருக்குது, எதடா வைப்பிய காய்கறியா, அதை யார் கொடுப்பா, அதை நம்ம விவசாயி தான் கொடுக்கணும், என் ஆத்தாளப்ப தான் கொடுக்கணும், கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு அதை இருந்தால் என் தம்பி தங்கச்சியை தான் கொடுக்கணும், இங்கே இருக்கிற எந்தக்காரன் தான் கொடுக்கணும். மிக்சியில் எதை போட்டாரப்ப மிளகா மல்லி மஞ்சள் அதை யார் கொடுப்பா, இந்த பையன் தான், இந்த கலப்பையோடு நிற்கிறான் இவன் தான் கொடுக்கணும். அப்புறம் கிரைண்டர் எதை போட்டு கிரைண்ட் பண்ணுவேன், எதை போட்டாரப்ப இந்த கொடுத்தவன் மண்டையை போட்டாரப்பிய, அரிசி பருப்பு உளுந்து போடுவேன், அதை யார் கொடுப்பா, அவன்தான். இப்ப தெரியுதா, இது எல்லாத்தையும் விட ஆக சிறந்தவன் விவசாயி. அப்படி புரியுதா புரியுதா. விசில் அவிசில் ஒருத்த உதயசூரியன் பல வருஷமா போட்ட, அவர் வீட்டில் விடிஞ்சது, நாட்டில் இருட்டாயிருச்சு, ரெட்டலைக்கு போட்ட 50 வருஷமா 2 இலையில இருக்கு, தலையில மொட்டலையாவே இருக்கு. விசில் தேட்டரில் ஊதுனா இப்போ தெருவில் ஊதிட்டுறான், தேட்டரில் அடித்தான் திரையரங்கில், இப்போ தெருவில் அடிச்சுட்டுறான். ஏன் வந்தோம்னா அவனுக்கும் தெரியல, எதுக்கோ கூட போனோம்னு இவங்களுக்கும் தெரியல. 2 பேருக்கு தான் போட்டு, 2 பேருக்கு யாருக்கு, 2000க்கு 2500 இருக்கும். நான் எவ்வளவோ ஒரு கூட பிறந்தவன், மூத்தவன் அண்ணங்கிற முறையில் சொல்லி சொல்லி பார்க்குறேன், டேய் எழுதி கொடுக்குறோம் நான் மாத்திரான்னு சொல்லி பார்க்குறேன். அவனும் பிடிவாதமாக அதை பிடிச்சிட்டு தொங்குறான். எங்கிருந்தா கொடுப்ப, கல்வி கடன் 20 லட்சம் கொடுப்பானா, ஏன்டா 20 லட்சம் கொடுக்குற கடன், நீ என்ன கந்து வட்டி நடக்கிறியா இல்லை வங்கி வச்சு பேங்க் வச்சு நடத்துறியா, என்ன கந்து வட்டியா கவர்மெண்ட்டா, எதுக்கு கடன் கொடுக்கணும், கல்வியை கொடுப்பதுக்கு அரசின் கடன். அந்த 20 லட்சத்தை வச்சு கல்வியின் தரத்தை உயர்த்தி தரமான கல்வி கொடுப்பேன்னு சொல்லணும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுக்கக்கூடாது, 40,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன், உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீ இங்கே ஒரு நான் உன் மயம் ஆட்சிக்கு வந்தோடனே பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், அம்மா அப்பாவுக்கு முடியல உனக்கு முடியல நான் வைத்தியம் பார்த்துருவேன், தண்ணீரை உனக்கு கொடுத்துருவேன், தடையற்ற மின்சாரம் தருவேன், எரிகாற்று ஊரில் இருக்கிற தட்டுப்பாடு இல்லாமல் தந்துடுவேன். ஏன்னா நானே உற்பத்தி செய்வேன், இங்கே உற்பத்தி செய்வேன், குன்னூரில் இங்கே செய்வேன். நான் எப்படி செய்வேன்னு போட்டு காட்டுறேன், நீ நம்புப்பா என்னைய, எல்லா பையனையும் தான் நம்பிட்டு ஒரு தூரம் பெத்த பிள்ளைய நம்புப்பா கொடுப்பேன். ஆனால் ஓசியாக தரமாட்டேன், பஸ்ஸுக்குலாம் ஓசிலாம் கிடையாது, 2 3 தான் இலவசம்னு எதையும் உச்சரிக்கக்கூடாது. கட்டணம் இல்லாத கல்வி உலக தரத்திற்கு. உலகத்தில் யாரு, ஃபின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர் 3ஐயும் முந்துறான் உன் மகன். இனி உலக தரம்ங்கிறது தமிழ்நாட்டின் கல்வி தரம் தான். முந்துறேன்
மருத்துவம் எங்க அப்பாவுக்கு, என்னை பெற்ற தாய்க்கு, என் தந்தைக்கு, நான் பெற்ற பிள்ளைக்கு, என் துணைவிக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்குன்னு ஆசைப்படுறனோ அது என்னை பெற்ற தாய் தந்தையர், என் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது கடைகோடி குன்னூரில், உதகையில், நீலகிரியில் இருக்கிற தேயிலை பறிக்கிற எங்கள் ஆத்தாவுக்கும் கிடைக்கணும். அதுதான் ஜனநாயகம். தண்ணீர் உனக்கு மட்டும் இல்லை, பறந்து வர கொக்கு, குருவி, மைனா, சிட்டு, கொத்துற பாம்பு, கடிக்கிற கொசு எல்லாத்துக்கும் கிடைக்க செய்யணும். அதுதான் என்னுடைய மாண்பு, அதை செய்வேன். புரியுதா? அவர் என்ன சொல்றதுன்னு புரியுதா? கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், கான்ஃபிடண்டா இருங்க. அவருக்கே கான்ஃபிடன்ட் இல்லை. ரெண்டு பேருக்கு, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்று டிவி கேக்குன்னு 2 தொகுதியில் ஓட்டிடுறாப்ல. கான்ஃபிடன்ட் அவ்வளவுதான். புரியுதா? அவருக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, முன்னாடி நிற்கிற மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இதில் தோக்கடிச்சிருவாங்களோன்னு நினைக்கிறாப்புல, இல்லை ஒரு அதில் தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாப்புல. தோல்வியை தாங்க முடியாத எப்படா கதாநாயகனாக இருக்க முடியும்? எப்படி? நீ தான் பெரிய கதாநாயகன், 1000 பேர் அடிப்பிய. எதுக்கு 2 தொகுதியில் நிற்கிற? எதுக்கு? உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உன் கட்சியில் நிற்கிறவனுக்கு என்னடா நம்பிக்கை வரும்? ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு அலைகிறாப்புல. ஏழை விடுறாங்க உங்களை. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் எங்கள் அண்ணன் ஜி சேகர் எடுத்தது. அதில் ஏழை விடுவாங்க. ஐயா, நம்ம ஐயா பயில்வான் ரங்கநாதன் தலைமையில் எங்கள் அண்ணன் ஒன்று 10 பைத்தியத்தை குட்டி வந்துடுவாப்புல. காட்சி இருக்கு, போட்டு பாருங்க. நான் ஒன்று ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இலவசங்கிற தலைப்பில் போடும்போது இதை போட போகிறேன். எல்லாம் வந்து சொல்லுவேன், நான் 1000னா 1000னு சொல்லுவேன், 1000னு சொல்லுவியா? 1000னு சொல்லுவேன். 2000னு சொல்லணும். நீ 500னா 1000னு சொல்லணும், 1000னா 2000னு சொல்லணும், 2000னா 3000னு சொல்லணும், 3000னா 4000னு சொல்லணும். பயிற்சி கொடுத்து குட்டி விடுறா. பூரா பைத்தியம். புரியுதா? பூரா பைத்தியம். இப்போ தெரியுதுல எந்த பைத்தியம்னு. இப்படி வரிசையாக நின்றுக்கிட்டு ஏலதாரர் மதிப்பு 500, 1000, ஒருத்தன் 2000, ஒருத்தன் 3000, ஒருத்தன் 4000, கடைசி அவர் பிம்பிளிக்கு பிடாப்பின்றாப்ல. இந்த பைத்தியங்க தாண்டா அவங்க. டேய் நல்லா இருப்படா, அதுக்கு வைத்தியம் பார்க்க வந்த உன் மகனுக்கு ஒரு ஓட்ட போடுறா. டேய் நல்லா இருப்படா. இல்லைன்னா கடைசி வரைக்கும் கையேந்தி பிச்சைக்காரனு வந்து செத்து போகிறேன்னா என்னை விட்டு நான் மறுபடி போய் ஏதோ ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பார்த்தா அது பொழைச்சிக்கிறேன், என்னை விட்டு. இல்லை நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழணும்னா இந்த மகனை பிடிச்சிக்க, ஒரே ஒரு ஓட்டை போட்டு நாட்டை என்கிட்ட கொடு, உன் பிரச்சனையை தூக்கி சுடுகாட்டில் போடு, காப்பாற்றுறேன், தயவு செய்து காப்பாற்றுறேன். நீ என்ன ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணும், அவ்வளோதானே. நான் உன்னோட நின்று போராடினவன் மரப்பனவன் தம்பி அண்ணே டே அதான் உன்னோட நின்று போராடினடா. உலகம் பூரா இருக்க என் மக்களுக்கான பிரச்சனையை மனசுக்குள்ள இருக்கும்போது இதை மறப்பனா என்ன? இதை மறப்பனா? டேய், மக்களின் பிரச்சனையே ஒரு தலைவன் என்பவன் குறிக்கோளோடு பேசணும், குறிப்புகளோடு பேசக்கூடாது, தாளில் இருந்து பேசக்கூடாது, தன் தலையிலிருந்து பேசணும். நீ இப்போ இரு, நாளைக்கு வரைக்கும் இங்கே இரு, தலையிலிருந்து பேசிக்கிட்டே இருப்பேன், உன் காயத்தை என் இதயத்திலிருந்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன். அவன் யாரையாவது பார்க்காம படிக்காம பேச சொல்கிறான். கழக ஆட்சியிலே நம்ம மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தோம், இப்போ 2000 கொடுக்குறோம். எங்கள் ஐயா நாம் வங்கி கணக்கில் 10,000 போடுறோம். இவர் நாம் 2,800 ரூபா கொடுக்குறோம். நம்மால் மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேச தெரியாம தாளில் இருந்து படிக்கிறவனை தலைவனை நம்பிட்டு திரியிறடா. டே, உன் பிரச்சனையவே இதயத்திலிருந்து பேச தெரியாதவனை இந்த நாட்டை ஒப்படைக்கணும் துடிக்கிறியே, உன்னை என்ன செய்யலாம்? ஒன்று என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்தில் வச்சு வச்சு கொன்று நிம்மதியாக என்னை சாக விட்டுரு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியாக முடிவடி, கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திக்கிட்டேன், என் பாவமே உன்னை சும்மா விடாது. பைத்தியக்காரா, எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கத்தி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனால் டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாயை விட்டு காட்டுறான், இந்த பாரு என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க, புண்ணா இருக்கு, இப்படியே பேச்சிருந்தா புட்டுக்கிட்டு வந்துட போகுது. பைத்தியக்காரா, இங்கே பாருடா, 4 மதில் அந்த சுவரை, அது என்னடா சின்ன இதுதான்டா, இவ்வளோ போட்டு அடிச்சு புண்ணா இருக்குது. 2 மாதத்துக்கு பேசாமல் இருக்கணும். அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்காக்க கொடு எனக்கு. நான் மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? ஏன்னா அடிமை உரிமைக்கு பேசுவது
விடுதலை பெற்றவன் பேசுறது. நான் அடிமை உரிமைக்கு பேச முடியாது, முழங்கணும். தமிழ் பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. தமிழ் நாட்டு புரியுதா, ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். அதனால தான் மூச்சு மொழிங்கிறேன். அதனால அந்த மொழியை செத்து போச்சு. இங்கே வாரா, சுப்ரீம் மொபைல் ஆந்திராவில் கர்நாடகாவில் இல்லைடா, இங்கிலாந்தில் இல்லைடா, உன் சொந்த நிலத்தில், உன் தாய் நிலத்தில் தாய்மொழியை விட்டுட்டேடா. நீ யார்? நீ யார்? அங்கே பாரு, அங்கே பாரு, வெரைட்டி ஹால், அப்படியே தமிழில் வெரைட்டி ஹால், வெரைட்டி ஹால், தமிழ் எழுத்துறா உச்சரிப்பாங்களாம்டா. அது போனா போகுதுன்னு சின்னதாக இருக்குடா, பெருசாக ஆங்கிலத்தில் இருக்குடா. இங்கிலாந்து நாட்டில் நீ வாழ்றாய்டா, உனக்கு தெரியணும்னு கொஞ்சம் தமிழ் எழுதியிருக்கடா. ஏன் நம்ம எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து கூடி தீ குளிச்சு சாகக்கூடாது? ஏன் சாகக்கூடாது? எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்? மொழியை வரலாறை பாதுகாக்காத இனம் வாழாதடா பைத்தியக்காரா, வாழாது. மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். இதாண்டா வரலாறு. இறைமகன் இயேசு பேசிய மொழியே இல்லடா, செத்துருச்சுற. மூத்த மொழிகளில் ஒன்று தமிழ். கிரேக்கம் அழிஞ்சிருச்சு, தமிழ் விரைவில் அழிகிற மொழியில் இருக்குடா. உன் ஆதி மொழியடா தமிழ். இயற்கையில் தோன்றிய மொழியடா. மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி என்கிறான் நாம் மாமேதை மார்க்ஸ். காடுகளில் நீ வாழும்போது இந்த குன்றில் தாண்டா, இந்த குன்றில் தாண்டா நீ வாழ்ந்த. அங்கே வாழும்போது நீ குன்றவன் என்று அழைக்கப்பட்டாயிடா. இன் உச்சரிப்பு குறைந்து குறைந்து குன்றி குன்றி குறவனானாயிடா. இப்ப யாரா நீ? நானும் நீனும் குறப்பைய மக்கடா. அதுல இருந்தாண்டா இவ்வளவு வாரிசு, இவ்வளவா உலகம் முழுக்க பரவணும். குன்றி பைத்தியக்காரா. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், எண்டிசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர். எங்க சொல்றான்? வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர். முதல்ல காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர். வயல பரப்பு கண்டுபிடிச்சாங்க. கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர். என் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள்னு முடிக்கிறான். நம்ம தாத்தன் பாவலரேறு பெருஞ்சித்தினர். இழந்துட்டியடா, சொந்த மொழியை இழந்துட்டியடா. தாய்மொழியை மறந்த இனம், இழந்த இனம் வாழ்ந்ததாக எங்கடா செய்தி இருக்கு? எங்கடா இருக்கு? பைத்தியக்கார. உன் மகன்கிட்ட கூட 6 மாசத்துல ஒரு வணிக நிறுவனத்தில் என் தாய்மொழியில பேரல் என்ன பேரல, நானே பணத்தை போட்டு எழுதிடுவேன். அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணதை கொடுத்து மாசம் மாசம் கட்டிடுவேன். முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? உரிமத்தை ரத்து செஞ்சு பூட்டிட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? என்ன எங்களை பார்த்தா பைத்தியக்கார பையன் நினைச்சுக்கிறியா? தமிழ் மீட்சி உற வேண்டும். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழர் ஆட்சி வர வேண்டும். எந்த தமிழன்? எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் உயிராக நிற்பானோ அந்த தமிழனின் ஆட்சி வர வேண்டும். இந்த கூட்டத்தில் எவனாவது ஒருவன் உன் மொழி என்றோ, உன் இனம் என்றோ, உன் நிலம் என்றோ, உன் வளம் என்றோ, என் மக்கள் என்றோ, அவர்களின் நலம் என்றோ எவனாவது ஒருவன் உச்சரித்துட்டால் எனக்கு போடாதா ஓட்ட, எனக்கு போடாதரா அவனா உச்சரிக்கிறான பாருடா. என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் கடல், என் காற்று எவனா சொல்றானடா? சொல்றானா? பிறகு பைத்தியக்கார. இவர் மலையோட வச்சுக்கிறாரு, காட்டோட வச்சுக்காரு, மாட்டோட வச்சு, அதெல்லாம் இல்லாம நீ வாழ முடியாதரா பைத்தியக்காரா. பைத்தியக்காரா. நிலம், நீர், தீ, விசும்பு, காற்று, விசும்பு,
வலி, காற்று, விசும்பு, ஆகாயம், இது ஐந்தும் கலந்த மயக்கம்தான் உலகம்னு உன் மூத்தவன் தொல்காப்பியன் சொல்றானடா. நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம், இதுதான்டா உலகம். இதை பஞ்சபூதம்ங்கிறான்டா. நாம 50 ஆற்றல்ங்கிறோம்டா. அது இல்லாம நீ இல்லைன்னா இல்லை உலகத்திலேயே உயிரும் இல்லடா. பைத்தியக்காரா, செத்து போயிடுவாடா. நீ செத்து போயிடுவ. மரலினா எப்படி வாழும்? நீ இல்லாம மரம் வாழும்டா. மரம் இல்லாம நீ வாழ முடியாது. பைத்தியக்காரா, எந்த உயிரும் வாழ முடியாது. ஏன் ஏன்? நாம நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சு காற்றை வெளியிடுவோம். மரமும் செடியும் கொடியும் நச்சு காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும். அதாவது கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடும். நீ ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவ. எல்லா உயிரும் அப்படித்தான், மரம் செடி கொடிகளை தவிர. அதில் நீ வாழ முடியாது தம்பி. உன் உயிர் காற்று, உன் மூச்சு உன்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை, மரத்திடத்தில் இருக்கடா. பைத்தியக்காரா, மரத்திடத்தில் இருக்கு. மரம் மரம் இல்லடா, நம்ம உயிரடா. உயிரடா, கிறுக்கா கிறுக்கா. அதனாலதான் அவன் மகன் மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதாரம்னு பல கோடி பணத்திட்டம், 10 ஆண்டு பசங்க திட்டம்னு கத்திக்கிட்டு வாரேன். நீ நல்லா இருக்கணும்னா எனக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா எவனுக்கு ஓட்ட போட்டு என்னை ரோட்டில் போடு. இதே மாதிரி உயிரில் தெம்பு இருக்கிற கத்திட்டு செத்து போகிறேன். போ, எப்படியோ போய் தொலை. எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணும், உன் மகன் சேர்க்குறேன். எல்லாரையும், உனக்கு இல்லை எல்லாரையும் என்றேன், கணக்கெடுக்கிறேன். நீ என்னவாக இரு, உன் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறேன். நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், எண்ணி தான் கொடுப்பேன். அள்ளி கொடுக்க மாட்டேன், அளந்து தான் கொடுப்பேன். அவரவனுக்கு உள்ளது. 10 பேர் இருக்க வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்ப மாட்டேன். 100 பேர் இருக்கிற வீட்டுக்கு 10 சாப்பாடு அனுப்ப மாட்டேன். அவனுக்கு 100, இவனுக்கு 10, இவனுக்கு 5, அவனுக்கு 2, அவனுக்கு என்ன இருக்கும் அவனுக்கு. உனக்கு ஏற்ற கல்வி, உனக்கு ஏற்ற வேலை எல்லாத்துக்கும் கொடுத்துறேன். சாதி பற்றி மதம் பற்றி சிந்திக்க ஒரு நொடி நேரம் உனக்கு தரமாட்டேன். படிக்கணும், விளையாடணும், உடலை உறுதி செய்யணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உணவு தருவேன், பால் முட்டை எல்லாம் தருவேன். சாப்பிடணும், உடலை உறுதி செய்யணும், உழைக்கணும். எங்கே நிலம் இருக்கு போ, எங்கே வளம் இருக்கு போ. உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ குன்னூர்ல இருந்து உதகைக்கே போக வேண்டிய தேவையில்லை, இங்கே தரேன். உதகையிலேருந்து குன்னூருக்கு வர வேண்டியதில்லை, அங்கே வேலை தரேன். நீலகிரியிலேருந்து வேற எங்கேயும் போகாத உன் நிலத்திலே தரேன்னா தருவேன். வெற்றி பேச்சு வீம்பேச்சு பேசுகிறவன் மகன் இல்லை. நான் சத்தியத்தின் மகன், சத்தியமாகவே வாழ்ந்து செத்த மகத்தான மகன், பிரபாகரனின் மகன் நான். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாது. நீ சொன்னா செய்வேன், சொன்னாச்சு. இதை விடலாம் உனக்கு உறுதி தர முடியாது. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எனக்கு என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது உறுதி சொல்றேன். நான் செய்வேன், சொன்னா செய்வேன். நான் ஓட நடக்க தெம்பு இருக்குல்லடா, இப்ப கொடுத்துரு. அப்புறம் சக்கர வண்டியில் வர்ற காலத்தில் எனக்கு கொடுக்காத. அதுக்கு இல்லைன்னா என்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டு சோத்தில் வச்சு கொண்டு ஒழுங்கா சிந்திச்சு வேலை செய். சும்மா 1000 500 மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா. தமிழன் யார் தெரியுமாடா? யாரு? உழைச்சு வாங்கின நிலத்தடமான வைப்பாயிடா, பாடுபட்டு கட்டின வீட்டை வைப்பாயிடா, ஆட்டை வைப்பாயிடா, மாட்டை வைப்பாயிடா, பனை தென்னை வைப்பாயிடா, எல்லாத்தையும் அடமான வைப்பாயிடா. நேசிச்சு கட்டி வந்த பொண்டாட்டி தாலியை கூட அடமான வைப்பாயிடா. ஆனால் ஒரு மானத்தமிழன் தன் தன்மானத்தை அடமான வைக்க மாட்டான்டா. உன் தன்மானத்தை விற்கிறியடா. இந்த நாடு கொடுத்துருக்க உனக்கு கடைசி உரிமைடா, வலிமை மிக்க கருவிடா வாக்கு. ஆனால் அம்பேத்கரை படிக்கிறியா? உனக்கு வெறும் பேர் தானாடா, சில தானா? படிக்க மாட்டியா? வர கேட்க மாட்டியா என்ன சொல்றாருன்னு? மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க என்னடா சொல்றாரு? வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவிங்கிறார். யாரு இந்த பாவி? பாவிக்கு தானடா நீ பதவியை கொடுத்துக்கிட்டே இருக்க. அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறப்ப. நீங்களாம் தேச துரோகிகளா இல்லையா? ஆமாவா இல்லையா? நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அவன் இந்த நோட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். இதானடா 60 வருஷமா நடக்குது. இதானே உன் மேல அக்கறை இருக்கிறவன் ஏன்டா எதையும் கொடுத்து ஏமாத்த நினைக்கணும்? ஏன் அவன் ஏமாத்த நினைக்கிறான்? உன் பிள்ளை இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் கையேந்தினா பிச்சைன்னு சிரிக்கிறேன். சீமா கையேந்திரேன், பிச்சைக்கார பையன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா அது எப்படா பிச்சை இல்லாமல் இலவசமாயிருது? எப்படி கொடுக்கும்போது வாங்குடா, காசை வாங்குடா. அன்னை வச்சுக்கிறீங்கன்னே வாங்குறேன், எதுக்குன்னு எனக்கு காசு கொடுக்குறீங்க? ஓட்டுக்கானே சரிண்ணே. நீங்கள்
எங்களுக்கு சேவை செய்யத்தான் தேர்தலில் நிற்கிறீங்களானே. ஆமா தம்பச்சி, ஆமா தம்பி. அப்படியாண்ணே எங்களுக்கு சேவை செய்ய என்ன காசு கொடுக்குறிய? எங்களுக்கு சேவை செய்ய வர நீங்கள் காசு எதுக்குன்னு கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் காசு கொடுக்குற இடத்துல சேவை செத்து உங்கள் லாப தேவை வந்துடுதானே. 30 கோடி முதலீடு செய்ய அப்படின்னா சும்மா எங்கள் 30 கோடி செலவு பண்ணி எங்களுக்கு சேவை செய்ய வருவீங்களா, இல்லை 300 கோடி சம்பாதிக்க வருவீங்களான்னு இதை கேட்டினாடா எனக்கு இருக்கிற கோபம் உனக்கு வந்துருச்சு. நீ விழிப்புணர்வு பெற்றுட்டாய், புரட்சிகர சிந்தனை உனக்குள்ள வந்துருச்சுடா, மாற்றத்திற்கான எண்ணம் பிறந்துருச்சு. இலவசம் கொடுக்குறிய, இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறிய? எங்களுக்கு கொடுக்கும்போது காசு இல்லாமல் கொடுக்குறிய. நீங்கள் இந்த கடையில் வாங்கும்போது காசு இல்லாமல் வாங்கினீங்களான்னு கேளு. காசு கொடுத்தானே வாங்கினீங்க, அந்த காசை எங்கிருந்து எடுத்த, எப்படி கொடுத்தான்னு கேளு, பதில் இருக்காது. இதை கேட்க தொடங்கிட்டினா நீ வென்றுட்டாடா, நீ வென்றுட்ட. உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன், நீ வென்றுவ. அதனால இங்கே நடக்கிற நீலகிரி மாவட்டத்தில் நடக்கிற இந்த 3 சட்டமன்ற தொகுதி என் பிள்ளைகள் அவர்களை தாண்டி வேற ஏதாவது கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருந்தா சொல்லு. இங்கே குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இளநிலை கணினி பயன்பாடு கற்ற என் அன்பு தங்கை தீனு அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்து. நீ எந்த கோரிக்கையெல்லாம் என்னிடத்தில் வைக்கிறியோ அதை என் தங்கை நிறைவேற்றி தருவாள். இது உறுதி. நான் தேவையில்லை, என் பிள்ளையே நிறைவேற்றிடுவான். தீனுக்கு வாக்கு செலுத்தி நீ விவசாய சின்னத்தில் வெற்றி பெற செய். அடுத்ததாக முனைவர் ரகுபதி பீமன் என் அன்பு தம்பி உதகை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி, அவருக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய். என் பிள்ளைகளை வெற்றி பெற செய்ய நான் வர வேண்டிய தேவையில்லை. எல்லா பிரச்சனைக்கும் அவர்களே தீர்வு காண்பார்கள். அவ்வளவு அறிவும் ஆற்றலும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து தான் நிறுத்தியிருக்கு. எதுக்கு தேர்தலுக்கு வந்தோம், எதுக்கு கட்சிக்கு வந்தோம் எதுவுமே தெரியாமல் தற்கொலையோ விசில் அடிக்கிற வயல்களோ இல்லை. உலகத்தை விவரு இனத்திற்கு எதிராக நிற்கிற துரோகிகளை எதிரிகளையும் துரத்தி அடிக்கிற வீரங்க என் பிள்ளைங்க. ரகுபதி பீமன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே. அடுத்ததாக கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவன் இளங்கலை கணினி தொழில்நுட்பம் படித்த என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி மக்களே உறுதியாக நம்புங்கள், சத்தியமாக உங்களின் வெற்றி. கண்ணாடியில் போய் பாருங்க, எங்க மூஞ்சியும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. உங்களிடம் உங்களுக்காக வந்த பிள்ளை. எங்க வெற்றி உங்கள் வெற்றி. நாம் தமிழருங்கிறது கட்சி இல்லை, நம்ம இனத்தின் அடையாளம். அதனால உன் இனத்தின் வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற உரிமை இழந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் வெற்றி. திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் போற்றத்தக்க சாதனை. அதனால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்களிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.